இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். வணக்கம் சார். வணக்கம். நீங்க தானே கோவிலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் மெயின்டைன் ஆமா பண்றது? சார். எங்க காட்டுங்க. இந்தாங்க சார். லேப்டாப் கொடுங்க. லேப்டாப் எடுத்துட்டு வரல சார். என்கிட்ட இருக்கு, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பா லேப்டாப் எடுத்துட்டு வாடா. சார் நான் வேணா செக் பண்றேன் சார். நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க, நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும். அப்பா நான் பாக்குறேன்ப்பா. அவன் யாரா இருந்தாலும் சும்மா விடக்கூடாது. கோவில்லையே கை வச்சிருக்கான் ராஸ்கல். அவன் யாருன்னு மட்டும் தெரியட்டும், அதுக்கப்புறம் நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். வெற்றி, என்னாச்சுடா? அப்பா லோட் ஆயிட்டு இருக்கு. சார் நான் பாக்குறேன் சார். தம்பி இருங்க இருங்க, எதுக்கு உங்களுக்கு சிரமம்? எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு சார்? தம்பி எங்க ஃபைல் ஒன்னையுமே காணோம். காணுமா? ஹார்ட் டிஸ்க்ல தான் சார் இருந்துச்சு. வேற ஏதாவது பேக்கப் ஃபைல் இருக்கா? இல்ல சார். என்னாச்சுடா வெற்றி? இல்லப்பா, இதுல எதுவுமே இல்ல, எல்லாமே எம்டின்னு காட்டுது. ஹார்ட் டிஸ்க் கரெக்ட் ஆயிடுச்சு போல. என்னடா சொல்ற? நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சார் எடுத்துட்டு வந்தேன். அப்போ இருந்தது சார். நீங்களே பாத்தீங்களா, எல்லாமே எம்டியா இருக்கு. இந்த ஹார்ட் டிஸ்க் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? சார் ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கும் சார். அடிக்கடி ஹார்ட் டிஸ்க மாத்த மாட்டீங்களா? வைரஸ் ஏறிடுச்சு போல, மொத்தமா டெலீட் ஆயிடுச்சு. சார் வைரஸ் எல்லாம் இல்ல சார். போன வாரம் கூட ஒரு ஃபுட்டேஜ இதே ஹார்ட் டிஸ்க்ல தான் சார் செக் பண்ணோம். அப்ப ப்ளே ஆச்சா? ப்ளே ஆச்சு சார். அதான் ஸ்டோரேஜ் எல்லாம் ஃபுல் ஆகி கரப்ட் ஆகி எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. சாரி சார். நமக்கு இப்ப ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கலையே. அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னங்கய்யா தம்பி எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. இதை நம்பி தான் நாங்க வந்தோம். ஒருவேளை ஊர்க்காரங்க நாங்க தான் திருடிட்டோம்னு சந்தேகப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க ஐயா. நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லணும். சரி சரி, நீங்க யாரும் பதட்டப்படாதீங்க. ஒரு சரியான முடிவை நான் யோசிச்சு சொல்றேன். அது வரைக்கும் இந்த விஷயம் ஊர்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். தியா, அம்மா என்ன சொன்னாலும் கேப்பல்ல? சரி, இனிமே என் கழுத்துல இருக்கிற கயிறை பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? ஏம்மா? அத சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா கண்ணா. என்ன பிரச்சனை ஆயிடும்? அது சாமி கயிறு தானம்மா. அதனாலதான்டா, சாமி கயிறு தான். அதனாலதான் சொல்ல வேண்டாம்னு சொல்றேன். அத எல்லார்கிட்டயும் சொன்னா சாமி கோவப்படுவாரு. அப்படியா? ஆமா. பாட்டிக்கிட்ட பேசும்போது தெரியாம சொல்லிட்டேன். பரவாயில்லடா குட்டி, ஆனா இனிமே யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? ப்ராமிஸ். இனிமே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தேங்க்யூடா. இனிமே சாமி என் மேல கோவப்பட மாட்டாங்கல்ல? இல்ல குட்டி, சாமி உன் மேல எப்பவுமே கோவப்பட மாட்டாரு. தேங்க்யூடா குட்டி. ஏண்டா, கோயில் சம்பந்தமா ஏதாவது விசாரிச்சியா? விசாரிச்சப்பா. அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. என்னால வெளிப்படையாவும் விசாரிக்க முடியல. அப்புறம் கோவில் பேரு கெட்டு போயிரும்ல. அதுவும் சரிதான்.
இப்ப என்னடா பண்றது? ஏண்டா, நமக்கு தெரிஞ்ச போலீஸ்காரங்க கிட்ட சொல்லி பார்க்க சொல்லட்டுமா? ஏங்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை? நாம எல்லாரும் சேர்ந்து பண்ண திருக்கல்யாணம் தெய்வத்துக்கு தானே. நாமளே அந்த நகையை செஞ்சு சாமிக்கு கொடுத்தா என்னங்க? பரவாயில்ல அபிராமி, நீ நல்ல யோசனையா தான் சொல்ற. ம், ஈஸ்வரமூர்த்திக்கு சாமி கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சு நம்ம சார்பாவே ஒரு நகையை செஞ்சு கொடுத்துடலாம். ஈஸ்வரமூர்த்தி நேர்த்தி கடன் செஞ்ச மாதிரியும் இருக்கும், கலக்கத்தை சரி பண்ண மாதிரியும் இருக்கும். பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிற நேரத்துல கோயிலுக்கு செய்யறதெல்லாம் நல்லது தானே. ம், சரிம்மா, நல்ல யோசனை தான். அது விஷயமா நான் பேசுறேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் எந்த உயிருக்கும் கெடுதல் நினைச்சதே இல்லையே. என் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு. ஆனா அது எதுக்குமே என்னை சுத்தி இருக்கிறவங்க மேல பழி போட்டதே இல்லை. யார்கிட்டயும் கோவப்பட்டதும் இல்லை. அப்படிப்பட்ட எனக்கு ஏன் இந்த ஒரு நிலைமை? உன்னை நம்பி உன் சன்னிதானத்துக்கு வந்த உன் முன்னாடி தானே எனக்கு இந்த அநியாயம் நடந்துச்சு. அதெல்லாம் நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்க. இத செஞ்சவன் யாரு? அவன் எங்க இருக்கான்? அவன் எப்படிப்பட்டவன் எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் இந்த தாலியை கழுத்துல சுமந்துட்டு இருக்கணும்? யாருன்னே தெரியாத ஒருத்தர் கட்டின தாலி என் வாழ்க்கையை தீர்மானிக்கும்னா அந்த தாலி எனக்கு தேவையில்லை. உன் கண்ணு முன்னால நடந்த இந்த அசிங்கத்தை நான் இங்கே சரி செஞ்சுக்கிறேன்.